ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு பல்லாவரத்தில் எதிர்ப்பு கிளம்பியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கந்தன், கள நிலவரங்கள். வணக்கம் அம்ருத். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் இன்று காலை பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் தலைமையில் திறந்த வாகனத்தில் இரட்டை சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பல்லாவரம் தர்கா சாலையில் பிரச்சாரத்தின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலர் ராஜப்பா தனது ஆதரவாளர்களுடன் வரவேற்பு அளிக்க காத்திருந்தார். அப்போது பிரச்சார வாகனம் வந்த போது ராஜப்பா ஆதரவாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் அவர்களை எதிராக கோஷங்களை எழுப்பி பிரச்சனையை தொடர்ந்தார். மேலும் வாகனத்தில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை உடனடியாக கீழே இறக்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினார். இதனால் இருதரப்பிற்கிடையே கடும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய நிர்வாகிகளான அந்த பகுதி கழக செயலாளர்கள் ஜெயபிரகாஷ், அப் என்கிற வெங்கடேசன் போன்றவர் இருந்த நிலையில் இருதரப்பு முறையிலே கைகலப்பாக மாறியது. ஒரு கட்டத்தில் இருதரப்பிலும் தள்ளி தங்களை தாக்க முற்பட்டனர். ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கவே ராஜப்பா ஆதரவாளர்கள் அங்கு பிரச்சாரத்தின் வாகனமான இந்த டாடா ஏசி வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து நொறுக்கினர். இதனால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இந்த பல்லாவரம் போலீசார் இரு தரப்பினரும் சமாதானப்படுத்தி தற்போது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். தற்போது வேட்பாளர் முன்னிலேயே இது போன்ற பிரச்சனை நடந்த விஷயம் தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.